ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது பங்குனி மாத பலன்கள். அதற்கு முன்பாக பங்குனி மாதத்தின் சிறப்புகளை மேற்கொள்வோமாக. ஆக பங்குனி மாதத்தில் மீன ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற காலமே பங்குனி மாதம் என்று அழைக்கப்படுகிறது. 330 டிகிரி பங்குனி மாதத்தில் மீன ராசியில் சூரியன் பிரவேசிக்கின்ற காலகட்டங்கள் 330 டிகிரியிலிருந்து 360 டிகிரியாக கடக்கின்றார்கள். ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி, அப்போ 30 டிகிரி என்றால் ஒரு மாதம். ஆக இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் அங்கு சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற அந்த பங்குனி மாதம் எப்படிப்பட்டது என்றால், அந்த பங்குனி மாதத்தில் காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்தது. மகாவீர் ஜெயந்தினுடைய நினைவு நாள். மேலும் பங்குனி உத்திரம் வருகின்றது. அந்த பங்குனி மாதத்தில் முடிகின்ற நேரத்தில் ஸ்ரீ குரோதி ஆண்டு முடிவடைந்து விசுவ வசு ஆண்டு புது ஆண்டு பிறக்கின்றது. பங்குனி மாதம் முடிந்த பிறகு குரோதி ஆண்டு மறைந்து ஸ்ரீ விசுவ வசு ஆண்டு உதயமாகிறது. மாசி மாதத்தின் கடைசி ஞாயிறும் பங்குனி மாதம் கடைசி ஞாயிறு வரைக்கும் திருச்சியில் சமயபுரத்து ஆத்தா, உலகத்தையே தன்னுடைய உயிர்களாக கருதி கொண்டிருக்கும் சமயபுரத்து தாய் அவர்கள் உண்ணா நோன்பு இருந்து உலக உயிர்களுக்காக தான் உண்ணா நோன்பு இருக்கின்றார்கள். அது மிக சிறப்பாக மாசி மாதத்தின் கடைசி ஞாயிறும் பங்குனி மாதத்தின் கடைசி ஞாயிறு வரைக்கும் அந்த தேர் திருவிழா உற்சவங்கள் மிக சிறப்பாக சமயபுரத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடக்கும். ஆக இதெல்லாம் பங்குனி மாதத்தின் சிறப்பு பலன்களாக நாம் கருத்தில் கொண்டு அடுத்தபடியாக நாம் பங்குனி மாதத்தின் 12 ராசிகளுக்கும் உண்டான பலாபலன்களை சிந்திப்போமாக. துலா ராசி நேயர்களே, இந்த பங்குனி மாதம் முழுவதுக்கும் உங்களை வழிநடத்தி செல்ல போகின்றவர் லாப ஸ்தானத்தின் அதிபதியான சிம்மத்தின் அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உடன் சுக்கிரன் உச்ச நிலையிலும், புதன் பகவான் விரயஸ்தானத்தினுடைய அதிபதி விரையாதிபதி மீனத்திலும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இந்த மாதம் முழுதும் இது எப்படி நடக்கும், என்ன நடக்கும் என்று பயந்து கொண்டு இருக்கின்ற பல வேலைகள், பல நிலைகள், இது நேற்று வரை சிரமப்பட்டு கொண்டு வந்த செயல்கள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுலபமாக எளிமையாக எந்த விதமான தொய்வும் இல்லாமல் செய்து முடிப்பீர்கள். துலா ராசி நேயர்களுக்கு பங்குனி மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவும் இருக்கின்றது. லாபாதிபதியே அந்த 6ஆம் இடத்தில் மீனத்தில் இருக்கின்ற காரணத்தினாலும் உடன் சுக்கிரன் உச்சமாகி இருக்கின்றார். ராசிநாதனே உச்சமடைந்திருப்பது மிகவும் சிறப்பு. அதே போன்று விரையாதிபதி அங்கு புத ஆதித்யமாக செய்து கொண்டு உங்களுக்கு வருகின்ற அத்தனை விரயங்களும் சுப விரயமாக மாற்றி தருவார்கள். ஆக எல்லாமே சிறப்பாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. குடும்பஸ்தானத்தினுடைய அதிபதியும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு 9ல் இருக்கிறார். ஆக மிதுனத்தில் இருக்கின்ற செவ்வாயினுடைய வலிமையாலும் மற்றும் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாகத்தான் இருக்கும். வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும். வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலைகள் இருக்கின்றவர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் எளிதாக முடியும். பல ஆடை ஆபரணங்கள், பல விதமான சுற்றுலா ஸ்தலங்கள் செல்வதற்கான வாய்ப்பும் வரும். புதிய புதிய பொருட்கள் வீட்டில் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அஞ்ச வேண்டாம். பங்குனி மாதத்தில் நீங்கள் எப்படி இருக்குமோ என்று பயந்து கொண்டிருந்த நேரில் அத்தனை பேருக்கும் சிறப்பான பலன்களும் மகிழ்ச்சியான ஒரு நினைவுகளும் நிலைகளும் இல்லத்தில் வந்து சேரும். உள்ளத்தில் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடும். அதே போன்று பரிகாரமாக திங்கட்கிழமை தோறும் சோமவாரம் சிவபெருமான் தரிசனம் கண்டிப்பாக செய்யுங்கள். சிவாலயங்களுக்கு செல்ல முடியாவிட்டாலும் கூட சிவபுராணம் படியுங்கள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, இது போன்ற சிவபுராணங்களை பாடுங்கள். பதிகம் பாட முடியாவிட்டாலும் கூட ஃபோன் வச்சுருக்கீங்க, ஃபோனில் சிவபுராணத்தை ஒலிக்க செய்து கேளுங்கள். மற்றும் சிவாலயங்களுக்கு சென்று வருவது சிறப்பான ஒரு பலன். அதே போன்று யோக நரசிம்மரை தரிசித்தால் உங்களுக்கு யோக நிலையில் ஆனந்தம் சித்திக்கும். ஆக நீங்கள் யோக நரசிம்மரையும் தரிசிக்க வேண்டும். அவருடைய ஃபோட்டோவை நீங்கள் கோயிலுக்கு போய் பார்க்கணுன்றது இல்லை, அவருடைய ஃபோட்டோவை வீட்டில் வச்சிருந்து பார்த்தா கூட அது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். இதுவரை எனக்கு தெரிந்தது, என் மனதில் உதித்த சில கருத்துக்கள், இறைவன் தந்த கருத்துக்களை உங்களுக்கு இறைவனர்களால் வார்த்தைகளாக தந்தேன்.
ஆக இது எல்லாம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் ஜனனகால ஜாதகம், கோல்சாரம் மற்றும் உடுமகா திசை, இந்த மூணுத்தையும் ஒரு ட்ரையாங்கிளாக கொண்டு வந்து அதுலேருந்து ப்ரொடிக்ஷன் கொடுக்கணும். நாங்கள் அந்த கோல்சாரம் கால நிலைகளை கொண்டு இங்கே இருக்கின்ற அந்த கிரகங்களின் அமைப்பை கொண்டு இறைவனுடைய அனுமதியோடு வந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். எல்லா நேயர்களும் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக இருக்க வேண்டும். அதற்கு முன்னதாக கோல்சாரம் அதையும் கணக்கில் கொண்டு உங்கள் அருகாமையில் இருக்கின்ற உங்களுக்கு பிடித்த அந்த ஒரு ஜோதிடரும் சென்று கலந்தாய்வு செய்து இதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டு பரிகாரமாக நீங்கள் செய்தால் இன்னும் வளமோடும் சிறப்பாகவும் நீங்கள் வாழலாம். இப்பொழுது இருக்கின்ற நிலையில் நீங்கள் எல்லோரும் சிறப்பாக இருப்பீர்கள் என்று ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் சார்பாக உங்களுக்கு ஒரு கருத்தாக பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரு பிரிதொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஜோதிடர் சரவணாமிர்தம். வணக்கம்.